அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். த ஃபர்ஸ்ட் லார்ட் லக்னாதிபதி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிற கிரகம் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி அதிகமான பரல் வாங்கியிருக்கணும். லக்னாதிபதி சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கணும். லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும். லக்னாதிபதி சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இதெல்லாம் பெற்றிருக்கணும். நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, திரிசூனியத்தில் இருக்கக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் அந்த லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அப்போ லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு காசு பணம் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா எதையுமே அவரால் அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு விஷயம் லக்னத்துக்கு கிடைக்குதா, லக்னாதிபதிக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போ லக்னாதிபதியின் கிரகமும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தாங்கன்னா அவருக்கு லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி, சமூகம் சரி, எல்லாமே கேள்விக்குறி. அப்போ லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தாங்கன்னா அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது, சர்வீஸ் இருக்காது, கவலைகள் இருக்கும், கடன்கள் இருக்கும். அப்போ லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தாங்கன்னா அவருக்கு சொந்த தொழில் எதுவுமே செட் ஆகாது, பட்டம் பதவி கௌரவம் எதுவுமே கிடைக்காது. ஆக மொத்தம் எந்த வகையில் பார்த்தாலும் சரி, லக்னாதிபதின்ற கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தாலும் மட்டுமே அந்த ஜாதகரால் எதையுமே ஆழ்ந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. லக்னாதிபதின்னு வலுவாக இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு தேக சுகம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும். லக்னாதிபதி வீக்காக இருந்தால் ஜாதகர் பலவீனமாக இருப்பார். ஆக நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதின்ற கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் என்பது முழுக்க பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.